பரஞ்சோதிங்க, அவருக்கு சிறுதொண்டர்னு பேரு. திருவெங்காட்டு நங்கை அவங்களும் சீராளன்ற ஒரு பையன் இருந்தான். சிவன் வந்து சீராளனை வெட்டி குடுன்னு கேக்குறாரு. சீராளனை வெட்டி கொடுக்கறாங்க. சாப்பிடுறாரு உட்கார்ந்து சிவன். தலைக்கறி எங்கன்னு கேக்குறாரு. வந்து தலைக்கறியை சமைச்சு கொடுக்கறாங்க. அந்த அம்மா அந்த காட்சி படிக்கும்போது கொலை நடுங்கும். அதே மாதிரி காட்சி உங்களுக்கு பைபிள்ல கிடைக்கும். ஆபிரகாம் பெரியவர், அவர் தன்னுடைய பையன் இசாக் அவரை கூட்டிட்டு போய் அறுக்க போனாருன்னு குர்ஆன்ல வரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம கூட்டிட்டு போய் வெட்டினாருன்னு பாருங்க. அங்க பரஞ்சோதி, இங்க அப்ர, இங்க இப்ர, எல்லாம் ஒண்ணுதான். இவங்க எல்லாரும் அவர் நாயன்மார், இவங்க பெரிய நபிமார்கள், அப்படிதானே? இவங்க எல்லாரையும் நம்ம கொண்டாடுறோம்ல. நான் எங்க தெரியுமா கொண்டாடுறேன்? யார தெரியுமா கொண்டாடுறேன்? நான் இந்த பெரியவர்களை கொண்டாடல. நான் பரஞ்சோதியார் தன் மகனை பார்த்து வாடா உன்னை வெட்டணும்னு சொன்ன உடனே தலை கொடுத்தான்ல, அந்த குழந்தைய பாராட்டுறேன். அந்த கீழ்ப்படிந்த அந்த இசாக், கீழ்ப்படிந்த அந்த இஸ்மவேல், அவர்களை நான் பாராட்டுகிறேன். கீழ்ப்படிந்த குழந்தைகளை நாம் கொண்டிருக்கிறோமா? தமிழ்நாட்டின் மரபில் குழந்தைகளை நீங்கள் கீழ்ப்படிந்த குழந்தைகளாக வளர்த்தெடுங்கள் என்றால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதற்கான தகுதிப்பாடுகள் பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும்.